Hi friends, Tamil Masala channel subscribe பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க friends. பிரான்ஸ் தமிழ் திருநாள் பொங்கல் அன்று இந்தியா vs ஆஸ்திரேலியா இரண்டாவது ஓடியை புல்லப்பூச்சி ஆஸ்திரேலிய அணியை பொங்கல் வைத்து இந்திய அணி நம்ம தல தோனியின் பேங் 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 ஃபினிஷர் 6 மூலம் 36 ஆண்டுக்கு பிறகு ஆஸ்திரேலியா மண்ணில் சாதனை வரலாறு வெற்றி படைத்துள்ளது. பிரான்ஸ் டுடே மேட்சில் கேப்டன் கோலியை பாராட்டியே ஆகணும். முதல் மேட்சில் செய்த மைனஸை புரிந்து டுடே மேட்சில் ஆஸ்திரேலிய அணியை வச்சு செஞ்சுட்டாரு. சும்மா சொல்லக்கூடாது பிரான்ஸ், எலக்ட்ரிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ரன் மிஷின் கேப்டன் கோலி. மேலும் 36 ஆண்டுக்கு பிறகு அடிலைட் மண்ணில் சுமார் 300 ரன்னை இந்திய அணி சேசிங் பண்ணி சாதனை வரலாறு படைச்சிருக்காங்க. சரி ஓகே, வெற்றிக்கு பிறகு நம்ம கேப்டன் கோலி என்ன பேசினார் என்பதை மிக விரைவாக பார்க்கலாம். இந்த வெற்றி முழுமையான மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் MS தோனியின் பழைய ஆட்டத்தை கண்டு வியந்து உள்ளேன், மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. MS தான் இந்திய அணிக்கு சிறந்த பினிஷர். மேலும் டுடே மேட்சில் 37 ஓவருக்கு பிறகு ஆஸ்திரேலியா ரன் ரேட்டை கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த சமயத்தில் ஆஸ்திரேலியா 300 ரன்களை தாண்டிவிடும் என்று நினைத்த சமயத்தில் MS அதை நன்கு புரிந்து சரியான ஆலோசனை இந்திய டீமுக்கு வழங்கினார். கடைசி நேரத்தில் MS பவுலர்களுக்கு கொடுத்த ஆலோசனையே ஆஸ்திரேலிய அணியை எங்களால் 300 ரன்னுக்குள் சுருட்ட முடிந்தது. மேலும் டுடே மேட்சில் இந்திய அணி பவுலிங் ஸ்குவாட் கொஞ்சம் வீக்காக இருந்தது என்றும் அதை நெக்ஸ்ட் மேட்சில் சரி செய்ய வேண்டும் என்றும், மேலும் இந்திய அணி ஓபனர் நல்ல தொடக்கம் கொடுத்தனர். அதுவும் இந்திய அணிக்கு வெற்றியாக உதவியது. இனி வரும் மேட்சில் MS தோனியின் இந்த ஆட்டத்தை பார்க்க ஆவலுடன் காத்துள்ளேன் என்று நம்ம கேப்டன் கோலி குறிப்பிட்டுள்ளார். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க, கேப்டன் கோலி செஞ்சுரி, இந்திய அணி வெற்றி மற்றும் தல தோனியின் கம்பேக் அதிரடியை பற்றியும் உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.